அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் வைகை புயல் வடிவேலு அவர்களின் வாழ்க்கையிலிருந்து, அதாவது திரைப்பயணத்திலிருந்து சில தகவல்களைத்தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். நடிகர் வைகை புயல் வடிவேலு இவர் 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி மதுரையில் பிறந்தவர். இவங்க அப்பா பேர் நடராஜன், அம்மா பேர் வைத்தீஸ்வரி. நடிகர் வடிவேலோட அப்பா நடராஜன் போட்டோக்கெல்லாம் பிரேம் பண்ணுவாங்களே கண்ணாடி, அந்த கண்ணாடி வெட்டுற கடை வச்சிருந்தார். அதுலதான் இவரும் ஈடுபட்டு இருந்தாரு. வடிவேலுக்கு சினிமா நாடகம் ரெண்டுமே பிடிக்கும். சினிமா பாக்குறது, நாடகம் நடிக்கிறது, நண்பர்களோட சேர்ந்து நடிக்க போறது, இப்படி ஆர்வமா தான் இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல சினிமாவில் நடிக்கணும், பெருசா வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக சென்னைக்கு வந்தாரு. நிறைய ட்ரை பண்ணாரு. டி ராஜேந்தர் எண்ணங்கை கல்யாணி அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அதாவது 1988ஆம் ஆண்டு. அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் வடிவேலு கிடைச்சது. அதாவது சைக்கிள்ல வருவாரு, வெளில போயிருவாரு. அதுல உள்ள பொருளை ஒரு பையன் திருடுவான், அப்புறம் கையங்களமா பிடிப்பாரு. இப்படி ஒரு கேரக்டர், அதாவது பஞ்சாயத்தை கூட்டுற கேரக்டர்னு வச்சுங்களேன், அதுல நடிச்சிருந்தாரு. அதன் பிறகு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கல. அதனால சென்னையில இருக்கிறத விட ஊருக்கு போய் சொந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கண்ணாடி கடைக்கே போயிட்டாரு. கண்ணாடி கடையில போய் அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருந்தாரு. நேரம் கிடைக்கும் போது நாடகத்தில் நடிக்க போனாரு. நடிகர் ராஜகிரண் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி பட விநியோகம் பண்ணாரு. அப்ப பட விநியோகம் பண்ணும்போது நிறைய விளம்பரம் கொடுப்பாரு. அந்த விளம்பரங்கள் வித்தியாசமா இருக்கும். அந்த விளம்பரத்துக்குன்னே நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. அப்படி ஏகப்பட்ட ரசிகர்கள் அவருக்கு பாராட்டு கடிதம் அனுப்புவாங்க, வாழ்த்து கடிதம் அனுப்புவாங்க. நடிகருக்கு எப்படி ரசிகர் கூட்டம் இருக்குதோ அது மாதிரி ஒரு விநியோகஸ்தருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்ததுன்னா அது இவருக்குன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ரசிகர்கள் ஒருத்தர் இளங்கோவன். அந்த இளங்கோவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய திருமணத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு ராஜகிரனுக்கு அழைப்பு எடுக்கிறாரு. தன்னுடைய கல்யாண பத்திரிகை அனுப்பி வைக்கிறாரு. ராஜகிரனும் தன்னோட ரசிகருடைய கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ட்ரெயின்ல போறதுக்கும் வரத்துக்கும் டிக்கெட் புக் பண்ணாரு. நண்பர்கிட்டையும் சொல்லிட்டாரு, இளங்கோவன்ட்டையும் சொல்லிட்டாரு. இளங்கோவன் என்ன பண்ணாருனாக்க, ராஜகிரன் தங்கறதுக்காக ரூம் எல்லாம் போட்டு வச்சிருந்தாரு. ராஜகிரன் மதுரைக்கு போனாரு, மணமக்களை வாழ்த்தினாரு. அதாவது இளங்கோவனையும் வாழ்த்தினாரு, அவர் மனைவியும் வாழ்த்தினாரு. அறைக்கு திரும்பும்போது இளங்கோவன் சொன்னாரு, இவன் என் ஃப்ரெண்டு, இன்னைக்கு முழுக்க உங்க கூடவே இருப்பான், உங்களுக்கு நல்லா கம்பெனி கொடுப்பான், ஏன்னா இவன் நாடக நடிகர் அப்படின்னு சொல்லி இளங்கோவன் வடிவேலு துணைக்கு அனுப்புறாப்புல. யாரு? ராஜகிரன்ட்ட அன்னைக்கு முழுக்க அவர் பேசிட்டு இருக்காரு. அது பொழுது போறதுக்காக ஒரு ஆள் கம்பெனி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக பேசிட்டு இருக்காரு. வடிவேலு அவர்கிட்ட பேசுறாரு, ஜாலியா பேசுறாங்க, சிரிக்கிறாங்க. இப்படி நாள் முழுக்க கழிஞ்சது. அப்போது கூட நான் நடிக்கணும் அப்படின்னு வடிவேலு ராஜகிரன் சொன்னதில்லை. அதே மாதிரி ராஜகிரனும் உன்னை நடிக்க வைக்கிறப்பா அப்படின்னு சொன்னதில்லை. ஜென்ரலா பேசினாங்க, பொழுது கழிஞ்சது. அதன் பிறகு அன்னைக்கு இரவு புறப்பட்டு ராஜகிரன் சென்னைக்கு வந்துட்டாரு. அதன் பிறகு ராஜகிரன் கதாநாயகனாக நடித்து ஒரு படத்தை தயாரிக்க முடிவு பண்ணாரு. கஸ்தூராஜாவை புக் பண்ணாரு. படத்தோட படப்பிடிப்பு திண்டுக்கல்ல நடந்துச்சு. தொடர்ந்து ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு நாள் ஒரு பையன் தேவைப்படுறான். அதாவது கவுண்டர் பண்ணிட்டு வாதம் பண்ணணும், அடி வாங்கணும், அப்படி ஒரு கேரக்டர். அதுக்கு யாரை போடலாம் அப்படின்னு இரவு 8 மணிக்கு தான் உட்காந்து யோசிக்கிறாங்க. அதாவது யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மறுநாள் இந்த காட்சி எடுக்க போறாங்க. கவுண்டர் மணியோட நடிக்கிற அந்த பையன் யாரு அப்படின்னு வாதம் பண்ணி முடியும் போது இவருக்கு ஒரு ஞாபகம் வருது ராஜகிரனுக்கு. என்னன்னாக்க, ஒரு நாடக நடிகர்னு சொன்னா நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தான், பேசும்போது ஜாலியா இருந்தா இல்லையா, அதாவது மதுரையில இளங்கோவன் கல்யாணத்துக்கு போன போது அப்போ அவனை பார்த்தோம் இல்லையா, அவனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அலுவலகத்தை தொடர்பு கொள்றாரு. எனக்கு ரசிகர்கள் கடிதம் இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய, அதுல இளங்கோவன் ஒரு பேர் இருக்கும். அதை எடுத்து பார்த்து அதுல போன் நம்பர் போட்டிருக்கோம். அதுல இருந்து அவரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வடிவேலுன்னு ஒரு ஆளை துணைக்கு அனுப்புனியாமே, அவர் சார் உடனே திண்டுக்கல் வர சொல்றாரு அப்படின்னு அலுவலகத்துக்கு போன் பண்ணி சொல்லிட்டாரு. அலுவலகத்துல இருந்த பையனும் கடிதத்தை தேடுறாரு. தேடி எடுத்ததுல, அதாவது 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் தேடி இருக்காரு. அதன் பிறகு அந்த கடிதத்தை எடுத்து இளங்கோவனுக்கு போன் பண்ணி இளங்கோவனை எழுப்பி தகவலை சொல்லி வடிவேலுவை பிடிச்சி திண்டுக்கலுக்கு வர சொல்லியிருக்காரு. அது மாதிரி வடிவேலுவும் அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில திண்டுக்கல் போயிட்டாரு. ஷூட்டிங்க ஆரம்பிச்சாச்சு. கவுண்டமணி தன்னுடைய சின்ன வீட்டுல இருந்து வெளியே வருவார். அதை யாராவது பாத்துருவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது வடிவேலு பாத்துருவாரு. பார்த்ததும் சமாளிக்கிறதுக்காக நல்லா இருக்கீங்களானே அப்படின்னு வடிவேலு கேட்பாரு. உன்னை யாரும் என்ன கேட்க சொன்னது? நான் சௌரியம் இல்லாம இருக்கானா, இல்ல ஆஸ்பத்திரியில இருந்தேன் அப்படின்னு கவுண்டமணி அவர் பிடிச்சு போட்டு அடிப்பாரு. அடிக்கும் போது, அண்ணே அடிக்காதீங்கன்னு, படாத இடத்துல பற்ற போது அப்படின்னு வடிவேலு ஒரு வசனம் பேசுவாரு. அதே போல அடி வாங்குறது, அடி வாங்கி எந்திரிச்சு ஓடுறது, இதுல எல்லாம் அவருடைய வித்தியாசமான நடிப்பு இருந்தது. அதாவது உடல் மொழி நடிப்பு இருந்தது. அதனால ராஜகிரனுக்கு வடிவேலுடைய நடிப்பு பிடிச்சு போச்சு. படத்துல ஒரு சீன் இருக்கு, அதுல வடிவேலு நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ராஜகிரன் நினைச்சாரு. அதன்படி நடிக்க வச்சிட்டாரு. ஆனா அவர் நடிச்சிருந்தது பிடிச்சிருந்ததுனால இந்த படத்துல அவருக்கு த்ரோ அவுட்டா கொடுக்கலாம், அங்கங்க கொடுக்கலாம் அப்படின்னு ராஜகிரன் முடிவு பண்ணி, நீ போக வேண்டாம், இங்கே தங்கு, இன்னைக்கு ரிட்டர்ன் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு.
அதன் பிறகு இந்த படத்துல வந்து பல இடங்கள்ல ராஜகிரனோட நடிக்கிற வாய்ப்பு வடிவேலுக்கு கிடைச்சது. என் ராசாவின் மனசுல படம் 1991 ஏப்ரல் மாதம் 13 வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த படத்துல வடிவேலோட காமெடி நன்றாக ரசிக்கப்பட்டது. போட போட புண்ணாக்கு அப்படிங்கிற பாடல்ல அவர் தாளம் தட்டுவாரு, ஆடுவாரு, ராஜகிரன் வசனம் பேசுவாரு. அதுவும் பெரிய அளவுல வரவேற்பை பெற்றது. மறுபடியும் கஸ்தூராஜா டைரக்ஷன்ல ஆத்தா உன் கோவிலே அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு. செல்வா கதாநாயகன் நடிச்சாரு, கஸ்தூரி கதாநாயகன் நடிச்சாங்க. இந்த படத்துல அப்புங்கிற கேரக்டர் நடிச்சாரு வடிவேலு. வயசான தோற்றம் தான். அதுல வந்து ஜனகராஜ் கிட்ட 5 ரூபாய் பணம் கொடுத்துட்டு செருப்பு வாங்குறேன்னு சொல்லி ஏமாறுற கேரக்டர். அதுலயும் வந்து நிறைய இடங்கள்ல நகைச்சுவை இருந்தது. இந்த படங்கள் எல்லாம் கவுண்டமணி, செந்தில் இப்படி காமெடி கேரக்டர் இருக்கும். இருந்தாலும் அவருக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு மூலமா கொஞ்சம் சிரிக்க வச்சாரு. அதன் பிறகு 1992 சின்ன கவுண்டர் விஜயகாந்த் விட்டு வேலைக்காரனா மாகாளிங்கிற கதாபாத்திரத்துல விஜயகாந்த் கூடவே ஒரு கேரக்டர். படம் முழுக்க வருவாரு, சிரிக்க வைப்பாரு. அந்த படத்துல அவருடைய தோற்றம் சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். விஜயகாந்த் நடித்த சின்ன கவுண்டர் வெளியான நாளே சரத்குமார் நடித்த இளவரசன் அப்படிங்கிற ஒரு படமும் வெளியாச்சு. அந்த படத்திலையும் வடிவேலு ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அதன் பிறகு கமலஹாசனுடன் சிங்காரவேலன், தேவர் மகன், மகராசன், கார்த்திக்குடன் தெய்வ வாக்கு, பொன்னுமணி, காத்திருக்க நேரமில்லை, மறுபடியும் விஜயகாந்துடன் கோயில் காலை, ஏழை ஜாதி, சக்கரை தேவன், மறுபடியும் ராஜ்கிரனுடன் அரண்மனை கிளி, ஜெயராமுடன் கோகுலம், பிரபுவுடன் மரவன், ராஜகுமாரன், ரஜினிகாந்துடன் வள்ளி, பாரதிராஜா இயக்கிய கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, அர்ஜுனுடன் ரோஜாவை கில்லாதே, இப்படி தொடர்ந்து பல படங்கள்ல நகைச்சுவை வடிவில் நடிச்சுட்டு உயர வந்துகிட்டே இருந்தார் வடிவேலு. அடுத்து சங்கர் இயக்கத்தில் பிரபுதேவா நடித்த காதலன் படத்துல வசந்த் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நகைச்சுவை கலந்த பெரிய படத்துல நடிச்சாரு. அது வரைக்கும் வயசானவன் அப்படி இப்படின்னு கேரக்டர்ல நடிச்சிருந்தவரு இந்த படத்துல ஸ்டூடெண்ட் லுக்ல நடிச்சிருந்தார் இல்லையா, மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. அதனால தொடர்ந்து நிறைய படங்கள் கிடைத்தது. வி சேகருடைய வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற படத்துல பீட்டர் அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. அவருக்கு ஜோடியா கோவை சார்லா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது. இதனால் கோவை சார்லாவுடன் சேர்ந்து நிறைய படங்களில் நடித்தார் வடிவேலு. வி சேகர் இயக்கிய நான் பெத்த மகனே, காலம் மாறி போச்சு, எங்களுக்கும் காலம் வரும், பொங்கலோ பொங்கல், எல்லாமே என் பொண்டாட்டி தான், விரலுக்கேத்த வீக்கம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நம்ம வீட்டு கல்யாணம், ஆளுக்கோர் ஆசை, வி சேகர் தயாரித்த ஏய் உட்பட பல படங்களில் நடித்தார் வடிவேலு. கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா இந்த படங்களை தொடர்ந்து பசுமோன் படத்திலும் பாரதிராஜா இயக்கத்தில் நடித்தார் வடிவேலு. தாய்க்குளமே தாய்க்குளமே, முத்து, லவ் பேர்ட்ஸ், சுந்தர புருஷன், பாஞ்சாலங்குறிச்சி, பாரதி கண்ணம்மா, பொற்காலம், சங்கமம், முதல்வன், திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, என்னமா கண்ணு, வெற்றி கொடிகட்டு, பிரெண்ட்ஸ், கிரி, தவசி, சுந்தரா டிராவல்ஸ், பகவதி, அரசு, வின்னர், கோயில், கம்பீரம், சந்திரமுகி, இங்கிலீஷ்காரன், திமிரு, 2, போக்கிரி, வியாபாரி, மருதமலை, கருப்பசாமி குத்தகைதாரர், காத்தவராயன், காவலன் உட்பட பல படங்கள்ல தொடர்ந்து நகைச்சுவை வேடங்களில் நடித்து வந்தார் வடிவேலு. அதன் பிறகு சங்கர் தயாரிப்பில் இம்சி அரசன் 23ஆம் புலிகேசி படத்துல கதையின் நாயகனா நடிச்சாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதன் பிறகு தம்பிராமைய இயக்கத்தில் இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் அப்படிங்கிற படத்திலையும் தெனாலிராமன் அப்படிங்கிற படத்திலையும் கதையின் நாயகனா நடிச்சாரு. வைகை புயல் வடிவேலு 1988 நடிக்க தொடங்கினார். அதாவது சினிமாவுல எண்ணங்கை கல்யாணி படத்துல இருந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப 2023 வரைக்கும் சுமார் 290 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். ஆரம்பத்துல மதுரை வடிவேலு என்று அவருடைய பெயர் இடம்பெறும் படத்துல, அதாவது டைட்டில் கார்டு போடுறாங்க இல்லையா, அதுல மதுரை வடிவேலு அப்படின்னு 2 படத்துல போட்டாங்க. அதன் பிறகு வடிவேலுன்னு போட ஆரம்பிச்சாங்க. நாளடைவுல வைகை புயல் வடிவேலு அப்படின்னு சொல்ற அளவுக்கு படிப்படியா இல்ல, வேகமான வளர்ச்சியை கண்டார். 290 படங்களுக்கு மேல் நடிச்சிருக்காரு இல்லையா. இதுல வந்து 34 படங்கள்ல 36 பாடல்கள் பாடியிருக்காரு. எல்லா பாட்டுமே ரொம்ப அருமையான பாடல்கள் தான். அதுல வந்து எட்டனா இருந்தா அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாமே என் ராசா படத்துல அது பெரிய ஹிட்டு. அது இளையராஜா இசையில அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி. பாடி பொட்ட புள்ள வெளியே அப்படின்னு தேவா இசையில காலம் மாறி போச்சு படத்துல பாடி இருந்தாரு. அந்த பாட்டும் மிகப்பெரிய அளவுல ஹிட்டு. சந்தன மல்லிகைன்னு ஒரு சென்டிமெண்டான பாட்டு ராஜகாளியம்மன் படத்துல எஸ் ஏ ராஜ்குமார் இசையில பாடி இருந்தாரு. மறுபடியும் தேவா இசையில பகவதி படத்துல விக்கலு அப்படின்னு ஒரு பாடலை பாடியிருந்தாரு. அந்த பாடலும் ஹிட்டு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கலைஞானி கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், புரட்சி தமிழன் சத்யராஜ், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், இதயம் முரளி, பிரசாந்த், விஜய், அஜித், பிரபுதேவா என பல பிரபல நடிகர்களுடனும் புதுமுகங்களுடனும் நிறைய படங்களில் நடித்திருக்கிறார். இதில் பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்து அவரது நகைச்சுவை நடிப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் பாராட்டையும் கொடுத்திருக்கிறது. தமிழக அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது 1991
காலம் மாறி போச்சு அப்படிங்கிற படத்துக்காக அவருக்கு கிடைத்தது. அதன் பிறகு 2000 ஆண்டில் வெற்றி கொடி கட்டு படத்திற்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதினை பெற்றார். 2001 ஆண்டில் தவசி படத்திற்காகவும் 2006 ஆண்டில் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்திற்காகவும் 2005 ஆண்டு சந்திரமுகி படத்திற்காகவும் 2007 ஆண்டு மருதமலை படத்திற்காகவும் 2008 ஆண்டு காத்தவராயன் படத்திற்காகவும் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழக அரசின் விருதினை பெற்றிருக்கிறார். 2005 ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருதினையும் வடிவேலு பெற்றிருக்கிறார். வடிவேலு வருகைக்கு முன்பு நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருந்தார்கள். வடிவேலுவுக்கு பிறகும் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அடி வாங்கிட்டு அழுது புலம்புகிற காட்சிகளால ரசிகர்களை கவர்ந்தவர் அவர்தான். அவரது தோற்றம், வசன உச்சரிப்பு மற்றும் உடல் மொழி அனைவரையும் கவர்ந்திருந்தது. சமூக ஊடக மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு இவருடைய நகைச்சுவை பெரிதும் உதவியாக இருக்கிறது. இதுல நேசமணி கேரக்டர் பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆனிச்சு. அந்த அளவுக்கு மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு பெரிய உதவியாக வரப்பிரசாதமாக இருக்கிறது வடிவேலுவின் காமெடிகள். வி. சேகர் இயக்கிய பல படங்கள் வடிவேலுவுக்கு மிகப்பெரிய உயரத்தை தந்தது. அதாவது அவருடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. ஆனா முதல் படமான வரவு எட்டனா செலவு பத்தனா, அதாவது வடிவேலு வி. சேகர் படத்துல நடிச்சது. அந்த படத்துல அவர் நடிக்க வரும்போது அவருக்கு ஜோடியாக கோவை சரளா நடிச்சாங்க. முதல்ல அவரோட நடிக்கிறதுக்கு கோவை சரளா யோசிச்சாங்க. எனக்கு வளர்ந்து வர்ற நடிகர், அவருக்கு போய் நான் ஜோடியா அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் வி. சேகர் கோவை சரளாவை தெளிவுபடுத்தி, அதாவது மிகப்பெரிய நடிகராக வருவான், அதாவது விவேக் கூட, எஸ்.எஸ். சந்திரன் கூட நீங்க ஜோடியா நடிச்சிருக்கீங்க, கவுண்டமணி செந்தில் கூட நடிச்சிருக்கீங்க, ஆனா நாளைக்கு ஒரு பெரிய பேரா நீங்களும் வடிவேலும் வருவீங்க, அந்த அளவுக்கு அவன்கிட்ட ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வச்சு கோவை சரளாவை வடிவேலோட நடிக்க வச்சார். கோவை சரளா, வடிவேலு 2 பேரும் இணைந்து நடிச்சாங்க. அவங்க 2 பேரும் இணைந்து நடித்த பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன. ஒரு கட்டத்தில் கோவை சரளாவுக்கும் வடிவேலுக்கும் மிகப்பெரிய கருத்து முரண்பாடு. அதாவது கோவை சரளா நடிச்சா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு வடிவேலு சொல்லும் அளவுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது. வடிவேலுவின் சினிமா வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் கோவை சரளா பெரிதும் துணை நின்றார், அதாவது உதவியாக இருந்தார் சொல்லலாம். ஏன்னா அவங்க ஜோடி அந்த அளவுக்கு புகழ் பெற்றிருந்தது. ஆனால் முதல்ல வடிவேலு கூட நடிக்க கோவை சரளா யோசிச்சாங்க, எதிர்த்தாங்க. ஆனால் நிறைய படங்களை பிறகு நடிச்சாங்க. ஆனால் ஒரு கட்டத்துல வடிவேலுவே கோவை சரளாவோட நடிக்க மாட்டேன் அப்படின்னு கருத்து முரண்பாடு கொண்டாரு. பட்ஜெட் பத்மநாபன் என்கிற ஒரு நகைச்சுவை படம், டி.பி. கஜேந்திரன் இயக்கிய அந்த படத்துல கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் நடிச்சாங்க. அதாவது முக்கியமான நகைச்சுவை இடத்துல கோவை சரளாவும் வடிவேலும் நடிக்க இருந்தாங்க. அதாவது வடிவேலு கதையெல்லாம் கேட்டாரு, சமணமும் பேசிட்டாரு. ஆனா கோவை சரளாவை நீங்க சேர்த்தீங்கன்னா நான் நடிக்க வர மாட்டேன், கோவை சரளா தூக்குங்க, நான் நடிக்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது தயாரிப்பாளர் சொல்றாரு டைரக்டர் டி.பி. கஜேந்திரன். அதாவது கோவை சரளா நடிச்சா நான் நடிக்க மாட்டேன், நடிக்க வர மாட்டேன் அப்படின்னு வடிவேலு சொல்றாரு. அதனால என்ன பண்றது முதலாளி அப்படின்னு கேட்கிறாரு. கோவை சரளா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேஆர்ஜி கேட்கிறாரு. கோவை சரளாவுக்கு பிரச்சனை கிடையாது, யார் நடிச்சாலும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வடிவேலு கோவை சரளா நடிச்சா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. அப்ப உடனே கேஆர்ஜி சொல்றாரு, கஜேந்திரா ஒண்ணு பண்ணு, நீ வடிவேலை தூக்கிட்டு வேற நடிகர் அதை போடு அப்படின்னு கேஆர்ஜி சொல்றாரு. சரின்னு அந்த படத்துல வடிவேலுவுக்கு பதிலா மணிவண்ணன் நடிக்க வச்சாங்க. தன்னோட வளர்ச்சிக்கு காரணமா இருந்த கோவை சரளாட்ட விலகிட்டாரு. நிறைய படங்கள்ல வாய்ப்பு வந்துச்சு, எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டாரு. ஆனா கோவை சரளாவும் சும்மா இல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படின்னு எல்லா மொழியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா நடிகர்களோடையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வடிவேலுவுக்கும் கோவை சரளாவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனைனாக்க, இயக்குனர் சிம்பு தேவனுக்கும் வடிவேலுவுக்கும் இன்னொரு பிரச்சனை. அதாவது இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்தவர் சிம்பு தேவன். அவரோட மறுபடியும் இணைஞ்சாரு, சங்கரை தயாரிச்சாரு. ஆனா படம் தொடங்கி முழுசா போகல, பாதிலே நின்னு போச்சு. அதுல கருத்து முரண்பாடு கொண்டாரு. அதனால சில காலங்கள் நடிக்காம இருந்தாரு. வடிவேலுவுக்கு ஆரம்பத்துல நிறைய சப்போர்ட் பண்ணது, அதாவது ஒத்துழைப்பு கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த். அவர் நிறைய படங்கள்ல சிபாரிசு செய்திருக்கிறாரு, தன்னுடைய படங்களை நடிக்க வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் ஒரு படத்துக்கு சம்பள விஷயமா அவர்கிட்ட பேசும்போது அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. அதன் பிறகு வடிவேலுவுக்கும் விஜயகாந்துக்கும் பிரச்சனை இருந்துச்சு. விஜயகாந்த் படத்துல நடிக்க மறுத்தார். அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவை நாடினார். திமுக கூட்டங்கள்ல பேச ஆரம்பிச்சார். அதாவது விஜயகாந்த் திட்டத்துக்கு ஒரு ஆள் தேவை இல்லையா, அதுக்கு வடிவேலு கிடைச்சாரு. விஜயகாந்த் திட்டிகிட்டே இருந்தாரு. நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற படத்தின் மூலமாக மீண்டும் நடிக்க வந்தார். அந்த படம் பெருசா போகலனாலும் 2003ஆம் ஆண்டு வெளியான மாமன்னன் படம் அவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. அதன் பிறகு சந்திரமுகி 2ஆம் பாகத்தில் நடித்தார். அந்த படமும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. எனக்கா எண்டு காட்டு போடுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுயா அப்படின்னு தனது வசனம் மூலமா சிரிக்க வச்சவர் வடிவேலு. வந்துட்டாயா வந்துட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரியே அவர் திரும்ப வந்தாரு. ஆனால் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி காஸ்டியூம் டிசைனருக்காக, ஹேர் ட்ரெஸ்ஸருக்காக பிரச்சனை,
எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கோட்டை விட்டாரு. பி கேர்ஃபுல், என்னை நானே சொன்னேன் அப்படின்னு சொன்னவரு ஆனா கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். வடிவேலுவின் இயற்பெயர் வந்து குமார வடிவேல். இவர் மனைவி பேர் வந்து சரோஜினி. இவருக்கு 2 மகன்கள், 1 மகள்கள். ஒரு பையன் பேர் சுப்பிரமணி, ஒரு பையன் பேர் மனோஜ், மகள் பேரு காவியா. எல்லோருமே நல்லா படிச்சிருக்காங்க. அவங்களுக்கான வாழ்க்கைய வடிவேல் நன்றாக அமைத்து கொடுத்திருக்கிறார். வடிவேல் சிறந்த தந்தையாக, நல்ல கணவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த பிறந்த நாள்ல, அதாவது 64வது பிறந்த நாள்ல வாழ்த்து சொல்லுவோம், வணங்குவோம்.